இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லைகளை எல்லாம் விரிவாக்கி பெரிதாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவரே செயல்படுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே என்னில் இடைப்படுங்க. என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து என் அபிஷேகம் செய்யப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினார் இன்று அலங்கரியும், இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. இப்போ தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினார் இன்று அலங்கரியும், அன்பினார் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் வர செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் வர செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. இப்போ சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினார் இன்று அலங்கரியும், அன்பினார் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே.
ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினாயின்று அலங்கரியும், அன்பினாயின்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினாயின்று அலங்கரியும், அன்பினாயின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய நற்செய்தி என்னவென்று பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 7 முதல் 15 வரை உள்ள இறை வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போன்று பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இயேசுவில் அன்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது இந்த வாசகத்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நமது ஜெபம் எப்பொழுதுமே ஒரே ஒரு அடிப்படையில் மட்டும் இருக்கிறது. என்னவென்றால், ஆண்டவரே என்னுடைய தேவைகள் இவை, ஆண்டவரே என்னுடைய துன்பங்கள் இவை, ஆண்டவரே என்னுடைய கஷ்டங்கள் இவை, நிவர்த்தி செய்யும், என்னை ஆசீர்வதியும். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் என்பது ஒரு கடையில் சென்று எனக்கு அரிசி 10 கிலோ கொடுங்க, எனக்கு மிளகாய் 1/2 கிலோ கொடுங்க, எனக்கு வெங்காயம் 2 கிலோ கொடுங்க என்று கேட்பது போல அல்லவா இருக்கிறது. ஒரே ஒரு தேவையை மட்டும் நாம் முன்னிறுத்துகிறோம், நம்முடைய வேண்டுதல் மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கற்றுக் கொடுப்பது, உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கவே வேண்டாம். அதுக்குதான் அவர் சொல்றார், நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகள் என்னவென்று உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். Praise the Lord, praise the Lord, hallelujah. அப்ப பாருங்க, நாம் இன்று என்ன தேவைக்காக ஜெபிக்கிறோமோ அதை ஆண்டவர் முன்பே அறிந்திருக்கிறார். அப்ப முன்னாடியே தெரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை நாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்? தேவையில்லை, தேவையில்லை. அதனால் நாம் ஆண்டவரிடத்திலே அவரை போற்ற புகழ ஆராதிக்கின்ற பொழுது நமக்குரியது அனைத்தையும் அவர் கொடுக்கிறார். எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார்,
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் புனிதம் என போற்ற பெறுக. பிரைஸ் தி லார்ட். போற்ற பெறுக. ஆண்டவரே போற்றி. விண்ணுலக தந்தையே போற்றி. விண்ணகத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே போற்றி. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. பத்தீங்களா? என்ன ஒரு அருமையான ஒரு ஜெபம். ஆண்டவரை போற்றி புகழ்வது ஒரு ஜெபமாக அமைந்திருக்கிறது. அப்ப நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வதுதான் மிக சிறந்த ஜெபம் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். அடுத்தபடியாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அந்த நற்செய்தியை முடிக்கக்கூடிய விதம் இன்னும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. என்ன? உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். ஆனால் ஒரு கண்டிஷன். சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு அவர்கள் ஜாமீன் கொடுக்கின்ற பொழுது கண்டிஷனல் பெயில் என்று சொல்வார்கள். பெயில் கொடுக்கும் போதே ஒரு கண்டிஷன் போடுவாங்க. நீ எங்க போய் கையெழுத்து போடணும், என்ன பண்ணணும். அது போல ஆண்டவர் சொல்றார், உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் தர்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன் பெயில் போறேன். என்ன அந்த கண்டிஷன் பெயில் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னோடு இருக்கும் மனிதர்களை மன்னிக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு செய்தி அல்லவா? அதே வேளையில் கடினமான ஒரு செய்தி. உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் எப்போ உங்களோட சண்டை போடுகிறார், உங்களை எதிர்த்த வீட்டுக்காரர் எப்பவும் சண்டை போடுறார், உங்களுக்கு எதிராக பேசுகிறார், உங்களுடைய வளர்ச்சியில் தடையாக இருக்கிறார். அந்த மனிதனை போயிட்டு நீங்க எப்பவும் மன்னிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? மனதிற்குள் வேதனையும் வெறுப்பும் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை செய்தால் உனக்கு ஆசீர்வாதம், மாறாக உன்னை வெறுப்பவனுக்கு அல்ல என்பதுதான் இறை செய்தியாக இருக்கிறது. இந்த தப காலத்தில் ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் அபரிமிதமாக மன்னிக்கப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் ஜெபங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நாளில் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சங்கீதம் திருப்பாடல் 6ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இந்த வசனம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையானது ஒரு ஜெப பகுதி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் நிறைய ஜெபங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்னாள் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காவுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. இப்படி பல ஜெபங்கள் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். சீடர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படியாக கேட்கிறார்கள். அதே போல திருத்தூதர்கள், அன்னை மரியா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா. இப்ப நாம் வாசிக்கிற ஒரு இந்த ஜெபமானது ஒரு மனிதன் இக்கட்டின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் இருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் அவர் எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் என்ன செய்கிறேன், தளர்ந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம், ஆண்டவரே என் மேல இரக்கம் வையும், என் மீது இரக்கமாயிரு. ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாருன்னா ஒரு தளர்ந்து போன மனநிலைமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கை பயணத்தை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு குடும்பங்களில், உறவுகளின் மத்தியில், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுதா? சொல்லுங்க, முடியுதா? 1000 கோடி சம்பாதித்தவனா இருக்கட்டும், 50,000, 1 லட்சம், பல லட்சம் கோடிகள் வைத்திருக்கிறவர்களா இருக்கட்டும், எந்த மனிதனா இருக்கட்டும், அட இல்லைங்க ஒண்ணுமே அப்படின்னு சொல்லுகிற எந்த மனிதன், இல்லாதவனும் சரி இருக்கிறவனும் சரி,
படித்தவனும் சரி படிக்காதவனும் சரி எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனைகளால் ஒரு மனிதன் சூழப்படும் பொழுது அந்த மனிதன் என்ன ஆகிறான்னா தளர்ந்து போகிறான். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு பல நேரங்களில் தளர்ச்சி. எனக்கு சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் அப்படி சோர்ந்து போகுது, நடக்க முடியலை, பேச முடியலை, எதையுமே ஒரு ஆக்டிவாக செய்ய முடியவே இல்லை அப்படின்னு அவங்கள பார்த்து அவங்க பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ என்ன காரணம் என்று அவர்களோடு உட்கார்ந்து பேச ஆரம்பித்த பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு வந்துட்டேன், எல்லாம் போயிட்டு வந்துட்டேன், டாக்டர்லாம் பார்த்து எனக்கு எல்லா சிகிச்சையும் கொடுத்தாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்போ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டில் உள்ள சில பிரச்சனைகளை குறித்து ஏதாவது அவர்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் என்று கேட்க ஆரம்பித்த பொழுது அவர்கள் சொல்ல ஆரம்பித்த காரியம் என்ன அப்படின்னா, என் மகனை ரொம்ப அன்பான பையன், எப்போவுமே நல்ல அன்பு செய்வான், நல்ல சொன்னபடி கேட்பான், அப்படி எல்லாம் இருக்கிற பையன். ஆனால் இப்போ கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு நாள் ரொம்ப லேட்டாக வந்தான். லேட்டாக வந்த உடனே நான் அவனை பார்த்து கேட்டேன், என்னப்பா ரொம்ப லேட்டாக வர்ற, முந்தியெல்லாம் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ன உடனே என்னை பார்த்து ஒரு முறைச்சான். நான் என்ன சின்ன பிள்ளை நினச்சிங்களா? நான் என்ன சின்ன பையனா? நீங்கள் நினச்ச மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை, என்ன எங்களுக்கும் வாழ தெரியும், நான் என்ன சின்ன பையன் கிடையாது, நீங்கள் எப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் வேகமாக பையன் பேசிட்டான். அல்லேலூயா. இந்த அம்மா அதிலிருந்து என்ன செய்யலை, தூங்க முடியல. என்னென்னா சிந்தனையில் அவளுக்கு என்ன வந்து விட்டதென்றால், இந்த பையன் எப்போதும் தன் மடியிலேயே இருக்கக்கூடிய பிள்ளை இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்டான், எனக்கும் தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை அவளுக்குள் பல நினைவுகளை உருவாக்கிட்டு, இப்போமே இப்படி இருக்கிறான், நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சா என்ன ஆவானோ, நம்மளை திராட்டில் விட்டுருவானோ, ரோட்டில் விட்டுருவானோன்னு சொல்லி பல கவலைகள் அவளுடைய இருதயத்தில் வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த அம்மா யார்கிட்டையும் பேசுறதில்ல, பையன் கேட்டால் கூட பதில் சொல்கிறதில்ல, இப்படியே நிலைமை போயிடு ஒரு தன்னையே ஒரு நோயாளியாக அவள் மாற்றி இருக்கிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம குடும்பத்தில் கூட நமக்கு கூட சில நேரங்களில் நல்ல அன்பு செய்த கணவன் திடீர்னு ஒரு வார்த்தையை பேசும் பொழுது, திடீரென்று நாம் நேசித்தவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை விட்டு விலகி போகும் பொழுது, நல்லா இருந்தவங்க நம்ம வாழ்க்கையில் வழக்கமானபடி அவங்க செயல்படாமல் கொஞ்சம் விலகி போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடுது, மனசில் ஒரு சஞ்சலம், ஒரு பரிதவிப்பு, ஒரு கவலை, பலவிதமான எதிர்மறையான சிந்தனைகள் நமக்கு உருவாக ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் தளர்ந்து போய் இருக்கிறேன், என்னை குணமாக்கியலும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இதை படிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தை பாருங்களேன், பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கிறது, என் கட்டில் அழுகையால் நனைகிறது, துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, கண்ணீர் விடுகிறேன், அழுறேன், கட்டிலே எதில் மிதக்குது, கண்ணீரில் என் படுக்கை மிதக்கிறது, என் கட்டில் அழுகையால் நனைகிறது என்று அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் யாராவது புலம்பலோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனைகள் மத்தியில் வந்திருக்கலாம், சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பல விதத்தில் நசுக்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நேசித்தவர்கள், அன்பு செய்தவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்திலேயே நீங்கள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நபரை போல காணப்படலாம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும்.